யார் யாருக்கெல்லாம் நாய்க்குட்டி ரொம்ப பிடிக்கும்? நெறைய பேர் வந்து நாய்க்குட்டி வாங்கி ஆசையா வளர்ப்பீங்க. அதுக்கு வெறும் 5 அறிவு தான் இருக்கு. அந்த 5 அறிவு நாய்க்குட்டி அவங்க வளர்த்த அவங்களோட எஜமானுக்கு அது அவ்ளோ நன்றி உள்ளதா இருக்கும். அப்படியே அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா துடிக்கும். அவங்களுக்காகவே அது கிட்டத்தட்ட வாழும். பார்த்திருப்பீங்க. ஏசப்பா நமக்கு 6 அறிவு குடுத்திருக்கிறாரு. நம்மள இந்த உலகத்துல படைச்சிருக்கிறாரு. அதுவும் அவருடைய சாயலின்படி நம்மள படைச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். டெய்லி ஜீவனோடு இருக்கிறோம். நல்ல கணவர், மனைவி எல்லாமே குடுத்திருக்கிறாரு. ஆனாலும் அதுல ஒரு குறைய தேடி கண்டுபிடிச்சுட்டு, நம்ம வாழ்ற வாழ்க்கை முறையே தொலைச்சுட்டு, மத்தவங்க இப்படி வாழ்றாங்களேன்னு யோசிச்சு யோசிச்சு குறைய தேடி கண்டுபிடிச்சு, நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைய நினைச்சு ஒரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துறதே இல்ல. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரிப் குடுக்குறேன். நீங்க டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஃபோன் பார்க்கிறதோ, மற்ற காரியங்கள செய்றத நிறுத்திட்டு, கண்ண மூடி, "ஏசப்பா இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி. இன்னைக்கு நான் ஜீவனோட இருக்கேன். அதற்காக நன்றி. ஏசப்பா எனக்கு நல்ல கணவர் கொடுத்திருக்கீங்க நன்றி. நல்ல மனைவி கொடுத்திருக்கீங்க நன்றி. நல்ல பிள்ளைகள் கொடுத்திருக்கீங்க நன்றி. சுற்றி இருக்கிற எல்லா காரியமும் எனக்கு நன்மையாவே செய்திருக்கிறீங்க நன்றி ஏசப்பா." இது எப்ப தெரியுமா? உங்க சூழ்நிலை தலைகீழ இருந்தா கூட நீங்க இந்த மாரி சொல்லி பாருங்களேன். கர்த்தர் உங்கள மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமா இருக்கிறவங்க கூட உங்களுக்கு சமாதானமா மாறிடுவாங்க. ஏன்னா நீங்க சொல்ற நன்றியின் மூலியமா கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு அற்புதத்த செய்வாரு. கொஞ்சமாச்சும் நன்றி உள்ளவர்களா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.